இப்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 66 தொகுதிகளுக்கான முதற்கட்ட முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதில் பாஜக 42 இடங்கள்ல முன்னிலை, ஆம் ஆத்மி 23 இடங்கள்ல முன்னிலை, காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை அப்படிங்கிற தற்போதைய நிலவரம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திரு ஜென்ரம், இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறார். 6880 வாக்குகள் முதல் சுற்றின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார். டெல்லியும் நம்ம பார்க்கிறோம். பாஜக அங்க லீட்ல இருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வைப்படி டெல்லி, ஈரோடு முதல்ல சொல்லணும்னா, ஈரோடு ஒரு சமமான போட்டியாகவே இல்லை. அதனால அதில் பெரிய அளவில் பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் வாங்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் சேர்த்தே இவ்வளவுதானா அப்படிங்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாஜக போட்டியிடவில்லை, அதிமுக போட்டியிடவில்லை, தவேக போட்டியிடவில்லை. எல்லாமே திமுகவுக்கு எதிராக களமாடி இருக்கக்கூடிய கட்சிகள். அவங்க எல்லாருமே மறைமுகமாக நாம் தமிழரை ஆதரிக்கிறார்கள். ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலைங்கிறது உண்மைதான். அப்படி ஒரு சூழலில் நாம் தமிழருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை மட்டும் வைத்து பார்த்தா அதில் நாம் தமிழர், அதிமுக, பாஜக, தவேக எல்லாருடைய வாக்குகளும் சேர்த்தே இவ்வளவுதானாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படித்தான் அந்த அந்த ரிசல்ட்டை நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு பிறகு டெல்லிக்குள்ளே பார்த்தோன்னா அது இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு தேர்தல். ஏன்னா முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்பி இப்படி பலரும் விசாரணை அமைப்புகளுக்குள்ள சிக்கி சிறைக்கு போயிட்டு தேர்தலை சந்திக்கிறார்கள். ஹேமந்த் சோரனுக்கு நடந்தது, ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார். அவரால் அவருடைய மக்களிடத்தில் தன் மீது நடந்த அடக்குமுறையை பற்றி விளக்கமாக சொல்லி மக்களை ஏற்றுக்கொள்ள செய்ய முடிஞ்சது. அரவிந்த் கெஜ்ரிவாலால் முடியல அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியுது. ஒரு சிட்டிங் முதலமைச்சரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு குறைந்தபட்ச முகாந்திரம் இல்லாமலா இந்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சூர்யா கேள்வி எழுப்புறார். ஒரு சிட்டிங் முதலமைச்சர் தீர்ப்பு சிறைக்கு போகிறார் அப்படின்னு சொன்னா அது ஒரு முக்கியமான செய்தி. ஒரு விசாரணை அமைப்பு கைது செய்கிறது, இன்னும் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வரவில்லை. அப்படி தீர்ப்பு அவரை குற்றவாளி என்று சொல்லும் வரை அவர் நிரபராதி என்று கருதுவது தான் இயற்கை நீதி. அதனால் நண்பர் சூர்யா பேசுகின்ற மாதிரி என்னால் பேச முடியாது. நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்னும் குற்றவாளியாக பார்க்கல, குற்றம் சாட்டப்பட்டவராகத்தான் பார்க்கிறேன். ஆனால் சிட்டிங் முதலமைச்சர் தீர்ப்பின் காரணமாக சிறைக்கு போனவர்களோடெல்லாம் எந்த விதமான மனக்குறையும் இல்லாம கூட்டணிக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் அந்த நேர்மையை பற்றி, ஊழலற்ற தன்மையை பற்றி, நிர்வாக திறன்கள் பற்றி அவங்க தான் பதில் சொல்லணும். இங்கே நாடாளுமன்றத்துக்கு ஒரு முடிவு, பேரவைக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது டெல்லியில நடக்குது. இப்போ நடந்த 24ஐயும் 25ஐயும் நண்பர் சூர்யா ஒப்பிட்டு பார்க்கிறாரு. நான் 19ஐயும் 20ஐயும் கூட பார்க்கிறேன். 19லயும் 7 இடங்கள்லயும் பாஜக தான் ஜெயிச்சது, ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ ஜெயிக்கல. ஆனா 20ல 62 இடங்கள் அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்க. அதனால இப்போ அந்த காங்கிரஸ் ஒற்றுமை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. காங்கிரஸ் 15 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக டெல்லியில வந்திருக்குது. காங்கிரஸினுடைய வாக்குகள் பெரும்பாலும் ஆம் ஆத்மிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. அதை மீண்டும் ரிவைவ் பண்ணணும். அதே பேட்டர்ன்ல ரிவைவ் பண்ணாம ராகுல் காந்தி அந்த கட்சியை ஒரு புதிய கட்சியாக, புதிய அவதாரமாக உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது கட்சிக்குள்ள ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்டாகவும் பார்க்கலாம், கான்செப்சுவல் ஷிஃப்டாகவும் பார்க்கலாம். அந்த முரண் கட்சிக்குள்ள கொஞ்ச நாளைக்கு ஓடித்தான் நிற்கும். அதுக்கப்புறம் தான் அது ஷேப் ஆகும். அது வரைக்கும் அந்த கட்சி இப்படித்தான் போகும் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். சரி, பார்க்கலாம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 66 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. இதில் 42 இடங்கள், அதாவது கடந்த தேர்தலை விட 34 இடங்கள் கூடுதலாக பாஜக முன்னணியில் இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி 23 இடங்கள், கடந்த தேர்தல் 62 இடங்கள்ல வென்ற நிலையில 35 தொகுதிகள் பின்னடைவு அப்படிங்கிற சூழலையும் பார்க்கிறோம். காங்கிரஸ் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார்கள். இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலிமல் புகாரி. அவரை வரவேற்கிறேன். நான் சுதாவோட கருத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட வர. திருமதி சுதா, நீங்க இனியன் ராபர்ட்டுக்கும் திரு சூர்யாவுக்குமான பதில சுருக்கமா பதிவு செய்யலாம்.
கண்டிப்பா. முதல்ல நான் சகோதரர் சூர்யா அவர்களுக்கு குற்றச்சாட்டுக்கு பதில் வைக்கிறேன். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்தனுடைய நோக்கமே அவருடைய பதவியில இருந்து விலகணும் தான். உங்களுடைய நோக்கம் நிறைவேறல, அதனால ஒவ்வொருத்தரா மாறி மாறி நீங்க கைது செய்தீங்க. கட்சியை உடைக்கணும், ஆட்சியை கவிக்கணும், இது ரெண்டு தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தது ஒழிய குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது. இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. பணம் நீங்க கோவா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணாங்கன்றீங்க, மதுபான முறைகேடுன்னு. அப்போ ஏன் எவிடன்ஸ் உங்களால இதுவரைக்கும் கொடுக்க முடியல? ப்ரூஃபா எவிடன்ஸ் கொடுங்கன்னு தானே கோர்ட்டு சொல்றாங்க. உங்களால கொடுக்க முடியலையே. அவரை சிறையில வைக்கணும், அவரை பிரச்சாரத்துக்கு விடக்கூடாது. அப்போ உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, அவர் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடாது. 2021 வந்த குற்றச்சாட்டுக்கு ஏன் அப்ப உங்களுடைய இடி வரல, ஏன் சிபிஐ வரல? இடியில உங்களுக்கு இடி போட்ட வழக்குல உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னா உடனே சிபிஐ நிக்கிறீங்க, அவர் வெளியில போக கூடாதுன்னு. ஆக உங்களுடைய நோக்கம் என்ன? அவரை வெளியில விடக்கூடாது, ஆட்சி செய்ய விடக்கூடாது, அவர் முதலமைச்சர் பதவியை நீடிக்க கூடாது. இதுதான் உங்களுடைய இந்த குற்றச்சாட்டை சுமத்தியதோ அல்லது வெளிக்கொண்டு வந்ததோ காங்கிரஸ் தான். இது பாஜக ஒன்றும் செய்யல அல்லது மத்திய விசாரணை அமைப்புகள் இதன் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நீங்க அதுக்கு பாஜகவை குற்றம் சொல்ல வேண்டாம். அஜய் மக்கான் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தான் இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்படி பார்த்தா காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான் பகை. இல்ல, நீங்க யார் வேணாலும் கொடுக்கட்டும், அதை நாங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த அமைப்புகளை ஏவி விடுறது யாரு? பாஜக தானே. 2021லயோ 22லயோ 23லயோ ஏன் உங்களால இதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள முடியல? நீங்க கரெக்டா பாராளுமன்ற தேர்தல் போது தானே அவர் குறி வச்சு உள்ள அனுப்புறீங்க. அடுத்தது சஞ்சய் சிங் சொன்னார், பாராளுமன்ற உறுப்பினர், அவர் எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க நான் சொல்றேன். அவரு மணிப்பூர் விஷயத்தை பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அந்த ஒரே காரணத்துக்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் பாராளுமன்றத்திலே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாரு. சிறிது நாள்லயே அவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி 2 கோடி ரூபாய் அவர்கள் பெறப்பட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவரையும் நீங்க சிறையில் அடைச்சீங்க. இந்த சாட்சி எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. சாட்சி எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள். மிரட்டி தான் நீங்க அவங்க கிட்ட வாங்குறீங்களோ ஒழிய யாருமே அப்ரூவர் ஆக கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தரையுமே இப்ப கட்சியில இருந்து விலகினார்கள் அமைச்சர்கள் சொல்றீங்களே, ஒவ்வொருத்தரையும் நீங்க இடி வச்சு மிரட்டுறீங்க. ஒண்ணு அவங்க கட்சி மாறணும், இல்லாட்டி இடி ரெய்டு போகும். இதுதான் உங்களுடைய ஏவுகோலா இருக்கு. ஒரு கருத்து சொன்னார். இதே மாதிரியான சூழல் தான் திரு ஹேமந்த் சோரனுக்கு ஏற்பட்டது. அங்க மக்கள் செல்வாக்கை அவர் ரீடைன் பண்ணிட்டாரு. அவரால் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக முடிந்தது. அப்படியான ஒரு ரீடைனை இங்க கெஜ்ரிவாலால பண்ண முடியல. 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதான அதிருப்தி இருக்கிறதா? அதிருப்தியில இல்ல. அதாவது பாராளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மத்தியில் ஆட்சி பாஜக தான் ஓட்டு போடுறாங்க. பத்திரிகையாளர் சகோதரர் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க 2019 தேர்தல் எடுத்தாலும் சரி, 24 எடுத்தாலும் சரி, அதற்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, 7 தொகுதிகளிலுமே பாஜக தான் எப்பொழுதுமே வெற்றி பெறுகிறார்கள். அது மக்களுடைய மனநிலை. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படின்றது மக்கள் மனநிலை. நீங்க முடிவுகள் இறுதி வரையிலும் பாருங்க, அப்புறமா நம்ம அதை பத்தி பேசுவோம். மனநிலை மாறி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அடுத்தடுத்த சுற்று நிலவரங்களின் அடிப்படையிலும் பேசலாம். சுதா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க.